ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்டேட் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நாங்கள் எங்கள் சேனலில் ஹேக் டிப்ஸ் போடுவோம், லவ் டிப்ஸ் போடுவோம், அதே மாதிரி டெக் டிப்ஸ் போடுவோம், அதே மாதிரி ஜென்ரல் டிப்ஸும் போடுவோங்க. நீங்கள் எங்கள் சேனலில் போகிற வீடியோஸ்லாம் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க, ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டுடேஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எக்ஸ் லவரை கரண்ட் லவராக எப்படி மாற்றுறது, ஹவு டு கன்வெர்ட் யுவர் எக்ஸ் லவர் இன்டு கரண்ட் லவர். அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ஸு நாங்கள் எங்கள் வீடியோவில் போடுவோம். மறக்காமல் நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் புரியும். அதே மாதிரி நீங்கள் போய் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரிங்களா? மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு பசங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸாக போடுவாங்க. எங்கள் லவ் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸாக போகிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க, ஓகேங்களா? அதை விட்டு வெளியில் வாங்க, ஓகேங்களா? இதில் டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கெட் ஹர் அண்ட் பி ஹாப்பி. அவங்கள மறந்துட்டு அவங்கள பற்றி ஸ்டேட்டஸ் போகிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சந்தோஷம் தான் தேவை, சரிங்களா? டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஸ்டேட்டஸ் அண்ட் கெத்து ஸ்டேட்டஸ். நீங்கள் உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹாப்பி ஸ்டேட்டஸை போடுங்க. அதே மாதிரி கெத்து ஸ்டேட்டஸாக இருங்க, கெத்தாக இருங்க. எப்போவுமே உங்கள் கெத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் அந்த பொண்ணோட பேரை ஸ்டேட்டஸில் போடவே போடாதீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்தீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள திரும்பி பார்க்க வைக்கலாம். இதில் அடுத்தது வந்து என்னன்னா டிப் நம்பர் 3 என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஹர் ஜெலஸ். அவங்கள பொறாமப்பட வைங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணு, நம்ம எல்லாமே அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு திரும்பி பார்க்க வைங்க. அது அவங்கள வந்து ஒரு இடத்துல வந்து யோசிக்க வைக்கும், சரிங்களா? அதுக்கு வந்து ஜெலஸ் ஆகிறதுக்கு சில ஐடியாஸும் நான் தரேன். என்னன்னா, இப்போ வந்து உங்கள்கிட்ட சில ஃப்ரெண்டு இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு பர்த்டே இருக்கும், அவங்களுக்கு விஷ் பண்ணி ஸ்டேட்டஸ் போடுங்க. அப்படி இல்லைனா எஃபிலேருந்து யாராச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட போடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆம்பிஷன் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் லைஃபுக்கு தேவை. அடுத்து டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க மெசேஜ் பண்ணால் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணாதீங்க. குட் மார்னிங்னா குட் மார்னிங், குட் நைட்னா குட் நைட். அதை விட தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்ட்டை பற்றி பேசாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களோ இல்லை சண்டை போட்டிங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பேசவே பேசாதீங்க. நீங்கள் புதுசாக அவங்க ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி மட்டும் பேசுங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க பேசினா மட்டும் பேசுங்க நண்பா. தேவையில்லாமல் அவங்கள்ட்ட நீங்களாக போய் ஃபஸ்ட்டு பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எரிச்சலை உண்டாக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து முக்கியமான விஷயம்னா பொறுமையாக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து எதிரி. நம்ம பொறுமையாகவே இருக்க மாட்டோம், ஓகேங்களா? நம்ம பொறுமையாக இருந்தால் தான் எல்லாம் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.